ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, திங்ஸ் வாங்க போகலாம் வாங்க. நான் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். லாஸ்ட்டில் நோட்டையே மிஸ் பண்ணிட்டேன். சுத்தமாக ஞாபகம் வரலை கடையில் வச்சு, அதனால் மறந்து வந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் செக்ஷனுக்கு போயாச்சு. பேகும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தா எனக்கு செட் ஆகுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. செட் ஆகுற மாதிரி கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பட்ஜெட்க்கு ஏற்றாப்புல கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். நம்ம பட்ஜெட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? அதனால் பேக்கே பிடிச்சிருந்தாலும் எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இந்த பேக் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனா ரேட்டை பார்த்தா அளவுக்கு மீறி போட்டிருக்காங்க. அதனால் அதை வச்சுட்டு அடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒவ்வொரு பேக்காக ரேட்டை பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு அக்கா தான், நீ பாருமா கடையில் குறைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மனசே கேட்கல. ரொம்ப ஓவராக ரேட் எடுத்தோன்னா கடைக்காரங்களும் எவ்வளோ தான் குறைப்பாங்க, அவங்களாலையும் கொஞ்சம் தானே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரேட் கம்மியாகவே பார்த்துட்டு இருந்தேன். பேகு கலெக்ஷன்ஸ் கூட நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதை எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, அதில் எதை எடுக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஷன்லையே தேடிட்டு இருந்தேன். கடையில் இருக்க பேகை ஃபுல்லாக களைச்சி போட்டது தான் மிச்சம். அந்த அக்கா அடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ தெரியல, பாவம். ஆனால் நாங்கள் எடுக்கும்போது அப்படி நினைக்கவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு எடுத்து களைச்சி போட்டுட்டே இருந்தோம். ஆனால் எத்தனை பேக் எடுத்து பார்த்தாலும் அந்த அக்கா எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அதை எடுமா இதை எடுமா அதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் தான் பண்ணாங்க. எடுத்து வைக்கணுமே, வேலை இருக்குமேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. அதனால் எனக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு முழு மனசோடு எடுத்து காட்டினா தானே திருப்தியாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அந்த அக்காவே 2-3 பேக் எடுத்து இது பாருமா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தான் எதுவுமே செட் ஆன மாதிரி இல்லை. நான் திரும்ப திரும்ப உருட்டிட்டு பரட்டிட்டு தான் கிடந்தேன். ஃபைனலாக ஒரு 2-3 பேக் மட்டும் தனியாக எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன். நம்ம தான் போகிற இடம் ஃபுல்லாக அலப்பறை பண்ணுவோமே, அப்படி அந்த அக்காவை போட்டு பாடாக படுத்திட்டோம். அந்த அக்கா நாங்கள் படுத்தின பாடில் நீ எந்த ஊருமா, என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டு எங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேக்கை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். செலக்ட் பண்ணி வச்சதில் எதையாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப அங்கே இருக்கிற பேக் மேலேயே கண்ணு போகுது. திரும்ப ஒரே பேக்கை தான் உருட்டிகிட்டே இருந்தேன். எதை எடுக்கன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் எதையாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பேக்கை எடுத்தாச்சு. ஆனால் நான் எடுத்த பேக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. அதனால் அந்த அக்கா ரேட்டு கம்மி பண்ணி போடுவாங்கம்மா, நீ போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. பில் போட்டதுக்கப்புறம் போய் கம்மி பண்ணி கேளுன்னு சொன்னாங்க. நான் பில் போட்டதுக்கப்புறம் கம்மி பண்ண மாட்டாங்களோன்னு சொல்லி பில் போட்டதுக்கு முன்னாடியே போய் பேரம் பேச போயாச்சு. நானும் நமக்கு இது தானே பிடிச்சிருக்கு, சரி போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கேட்கலான்னு போயாச்சு. நான் செலக்ட் பண்ண பேகு இந்த பேகு தான், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, பேகை எடுத்தாச்சு, பேரம் பேச போக வேண்டியதான். எவ்வளோதான் கம்மி ப்ரைஸில் எடுத்தாலும் இந்த கிராமத்து ஆட்களுக்கு மட்டும் பேரம் பேசாமல் எடுத்துகிட்டு வர முடியாது. நானும் ஒரு கிராமத்து பொண்ணு தானே, சரி நம்மளும் போய் பேரம் பேசுவோம். அண்ணா, அந்த பேகுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க நல்லாவே கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சா தானே மனசு ஆறும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா பென்னு பென்சில் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பில் போடாமலே வச்சுட்டு பென்சில்லாம் வாங்க வந்துட்டோம். பென்சில்லாம் வாங்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் என்னதுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஞாபகமே வரல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயையோ மேம் நோட்டில் எழுதிட்டு வர சொன்னாங்களே, நம்ம நோட்டை வாங்கிட்டு போகலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன மாதிரி ஞாபகம் மறதி கேஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த அக்காவும் புதுசாக தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பென்சில் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் டவுட்லேயே தேடி பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் ஆயிட்டு.
ஆனால் அந்த அக்கா ஜாலியாக பேசுகிறதுனால எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அவங்க கூட பேசிட்டு நல்லா ஜாலியாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நார்மல் பென்சிலை விட லெட் பென்சில் தான் பிடிக்கும். லெட் பென்சில்னா 1 இயருக்கு ஒரு பென்சில் வச்சு ஒப்பேத்திடலாம். அதுக்காகவே லெட் பென்சில் வாங்கணுன்ட்டு தேடி கண்டுபிடிச்சி லெட் பென்சில் வாங்கினேன். என்னம்மா பென்சிலை இப்படி தேடி கண்டுபிடிச்சி வாங்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எதுவும் டேமேஜ் இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பார்த்து பார்த்து வாங்குதேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்த லெட் பென்சிலை என் அக்கா பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்கு எழுதவே தெரியாது அதை வச்சு. ஆனால் எதுக்கு தான் எடுத்துகிட்டு போனான்ட்டு அவனுக்கே தெரியாது. ஃபைனலாக பென்சில்லாம் வாங்கிட்டு பார்த்தா ஸ்கேல் வாங்கலை. சரி அதையும் வாங்கிடுவோம், நமக்கு லாங் ஸ்கேல்லாம் தேவையில்லை, ஷார்ட் ஸ்கேலே போதும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஸ்கேல் வாங்கிட்டு அவளத்தையும் எடுத்துட்டு பில் போட கிளம்பியாச்சு. வேற என்ன வேலை, பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ட்டு பில் போட வந்தாச்சு. பில் போடும்போது நாங்கள் பக்கத்தில் இருக்க கூலிங் கிளாஸ், மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கலான்னு நினச்சோம். ஆனால் நமக்கு எதுக்கு மேக்கப்பு அப்படின்னு சொல்லி வாங்கலை. கடைசியாக பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காசு பே பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி வந்தாச்சு. ஆனால் வர வழியில் செம்ம பசி. அப்படியே வண்டியை ஜம்போக்கு விட்டுலான்னு சொல்லி ஜம்போவில் போய் ஒரு பூஸ்ட் பன் வாங்கி அதை அப்படியே பஸ்ஸில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம பசி, வீட்டுக்கு போகிற வரை தாங்காது. அதனால் பூஸ்ட் பண்ணு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.